மச்சான் ஆதி, கிளம்பிட்டியா? எங்க வந்துட்டு இருக்க? நான் வரது இருக்கட்டும், முதல்ல நீ எங்க இருக்க? டேய், காலேஜ் கிட்ட இருக்கேன்டா. ஐஷுவை கூட்டு வரல காலேஜுக்கு? அங்கதான் இருக்கேன்டா. டேய் தேவ், உனக்கு காய்ச்சல், நீ ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தான். நீ என்னடா காலேஜ் கிட்ட நிக்கேன்னு சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்டா. வந்துட்டு அப்படி நீ இப்ப காலேஜுக்கு வருவியா? சரி, உன் கூட வந்துடலான்னு நிக்கிறேன்டா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் வா. சரிடா, நீ 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். இது அந்த பொண்ணு கீர்த்தி தானே? இங்க என்ன தனியா நிக்கிறாங்க? காலேஜுக்குள்ளேயும் போகல, வெளியிலே நிக்கிறாங்க. ஓ, ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி நின்னுட்டு இருந்தாங்களா? சரி சரி. ஏ சந்தியா, போவுங்க வாங்க. இதோ வரேன் கீர்த்தி. என்னடி, எனக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டா? அதானே, வா கேப்போம். ஏய் சீக்கிரம் வாங்கடி. இரேடி, வந்துட்டு தானே இருக்கோம். என்னடி, எனக்கு இல்லாம இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அதானே, என்ன அதிசயமா இருக்கு இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? ஏய் போதும், நிறுத்துங்கடி. கேட்டதுக்கு முத ஒழுங்கா பதில் சொல்லு. எதுக்கு இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? உன் வீட்டு வாசல்ல நாங்க காத்து கிடப்போம், கிளம்பி வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வர மாட்டேன். இன்னைக்கு மட்டும் என்ன நீ சீக்கிரம் வந்துட்ட? கல்யாண பிஸியில 2 நாள் காலேஜுக்கே வரல. அதான் இன்னைக்காச்சும் சரி சீக்கிரம் போமேன்னு வந்தேன். அது ஒரு குத்தமா? 2 பேரும் கேள்வியா கேட்பாளுங்க பிடிச்சு வச்சுக்கிட்டு. விடுங்கடி. அது மட்டும் இல்லடி, இன்னைக்கு காலேஜ் வேற ரீஓப்பன் ஆகுதா. ஷாலினி வேற காலேஜ் சேர்ந்துருக்கா. இன்னைக்கு தான் வாரா. சரி, முன்னக்கூட்டி போவோமேன்னு வந்தேன். அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவளுக்கு தான் இப்ப வருவா. சரி சரி, கதை அப்படி போகுதோ? சரிடி, எப்போ வருவா? அப்பவே கிளம்பிட்டாடி. பெரியப்பா கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏண்டி கிட்டி, அப்ப நீ இப்ப உங்க பெரியப்பா வீட்ல இருந்து வரலையா? எப்ப வந்த உங்க வீட்டுக்கு? உங்க வீட்ல இருந்தா வார? லூசாடி நீ, லூசு மாதிரியே கேள்வி கேட்கற. பெரியப்பா வீட்ல இருந்து வந்தாதான் நானும் சாலினியும் ஒன்னாவே இருந்திருப்போமே. ஏ கீர்த்தி, என்ன புதுசா கேக்குற? அவளை பத்தி உனக்கு தெரியாது? அப்பப்ப இப்படித்தான் நெட்ட கலந்த மாதிரி பேசுவா. ஏய் நிறுத்துங்கடி, 2 பேரும் நல்லா பேசுவாளுங்க. நேத்து உனக்கு எவ்வளவு கால் பண்ணியிருப்பேன், ஒரு வாட்டியே கால் எடுத்தியா? எடுக்கவே இல்லை. சரி, நீ உங்க பெரிய பாயிட்ல பிஸியா இருப்பியோ, அதான் போன் எடுக்கிறேன்னு நினைச்சேன். அதுவும் இன்னைக்கு சீக்கிரமாவே நீ காலேஜுக்கு வந்துட்டியே. எப்போதும் உங்க பெரிய பாயிட்ல இருந்தா உங்க பெரிய தானே கூப்பிட்டு வருவாங்க. அதே மாதிரி சீக்கிரம் உன்னை கூப்பிட்டு வந்துட்டாங்களான்னு நினைச்சேன். அதான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, நேற்று நான் உனக்கு கால் பண்ணி பார்த்து நீ எடுக்கலன்னு நான் உங்க வீட்லேயும் போய் பார்த்தேன். வீடும் பூட்டி கிடந்துச்சு. நீ வரலையோ உங்க பெரிய பாயிட்ல இருக்கியோன்னு நான் நினைச்சேன். ஒரு தெளிவுபடுத்திக்கலாமேன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீ என்ன லூசுங்க, அவனை நட்டு கலந்துட்டுங்க. போங்கடி நீங்க. சரி சரி, கோவப்படாதடி, கேட்டுக்கலாம். பேசுறதெல்லாம் பேசிட்டு நல்லா சமாளிங்கடி. நீ கால் எடுத்திருந்தா இந்த கேள்வி நான் கேட்டிருக்கவே மாட்டேன். சரி, நீ எதுக்கு கால் எடுக்கல? எவ்வளவு வாட்டி நேற்று எனக்கு போன் அடிச்சே, என்ன ஆயிட்டு? அதுவா, அது ஒண்ணும் இல்லடி. நேற்று சீக்கிரமாவே நான் தூங்கிட்டேன், அதான் கால் எடுக்கல. என்ன ஒரு சைடா இழுத்த மாதிரி இருக்கு? என்னத்த சொல்ல தயங்குற எங்க கிட்ட? என்னத்த மறைக்கிற? அதானே, அது ஒண்ணும் இல்லடி. நீங்க யோசிக்கிற அளவுக்குலாம் சீக்கிரமாவே நேற்று தூங்கிட்டேன், அதான் கால் எடுக்கல. சரி சரி, நம்பிட்டோம். உண்மையை தாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று சீக்கிரமாவே தூங்கிட்டேன், அதான் கால் எடுக்கல. போதுமா? கீர்த்தியக்கா, அங்க பாரு, உன் தங்கச்சி வந்துட்டா. ஹாய் சந்தியக்கா. ஹாய் பவுளி அக்கா. வாமா வா. நாங்க படிச்சு குப்பை கொட்டினது போதாது, இப்ப எங்களோட நீயும் ஐக்கியமாக்கிட்டியா? வா. ஏய், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏண்டி வந்தன்னைக்கு அவகிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா, நம்மளால முடிஞ்சது. போதும் போதும், சும்மா சும்மா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. வந்தன்னைக்கே பயங்கட்டாத அவளை. ஏ ஷாலினி, நீ இப்ப எதுக்கு அப்படி முடிக்கிற? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ சொல்லிக்கிட்டு நீ பயந்து இப்படி பாக்குறியா? இவெல்லாம் ஒரு ஆளா? எனக்கு சிரிப்பு தான் வருது. இவளை பார்த்து நீ பயந்து இப்படி முடிக்கிறியா? இல்ல கீர்த்தியக்கா, காலேஜ்னால ராகிங்லாம் பண்ணுவாங்களாம். நான் வேற புதுசா வந்திருக்கேனா, அதான் எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. புவிலி அக்காலே இப்படி பேசுறாங்களே, இன்னும் போக போக யாரெல்லாம் நம்ம கிட்ட என்னெல்லாம் பேச போறாங்களோன்ட்டு அதுக்கு தான் அப்படி பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நினைச்சு பயப்படக்கூடாது. அக்கா இருக்கும்போது நீ ஏக்கு பயப்படுற? நான் இருக்கேன் உனக்கு. ஆமா, உங்க அக்கா இருக்கும்போது நீ ஏக்கு பயப்படுற? யாராச்சும் உன்னோட வம்பளித்தா சும்மா விடுவா? கூட நானும் இருக்கேன், எதுக்கு நீ பயப்படுற? யாராச்சும் உன்னோட வம்பளித்தா சொல்லு, சும்மா வச்சு செஞ்சு விட்டுருவோம் அவனுங்கள. அப்படியா? ஆமாடி ஷாலினி, எதுக்கு பயப்படுற? யாராச்சும் உன்னோட வம்பளித்தா சொல்லு, பாத்துக்கலாம். முத நீ முகத்தை மாத்து, எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? அப்ப பூவலி அக்கா அவங்க எது கேட்க மாட்டாங்களா? அவ தானே நல்லா கேட்பா. ஏன் கேட்க மாட்டா? நல்லாவே கேட்பா. அப்பனா சரிதான், கேட்டா. என்ன பூவு பாத்துக்கிட்டு அமைதியா இருக்க? கேப்பல்ல, சொல்லுடி. கேக்குறா பாரு. எல்லாம் நல்லாவே கேட்பா. பாஞ்சு அடிச்சிருவா. ஓ அப்படியா? பாஞ்சு அடிச்சிருவாளோ? ஏய் பூவு, உன்னோட ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்போது என்ன நடந்துச்சு உனக்கு? நீ என்ன பண்ண ராகிங் நடக்கும்போது? சொல்லட்டாத. ஏய் வேண்டாடி, சும்மா இருங்கடி. வாய் வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கெத்தா பேசினேன். பேச விட்டுறாதீங்க 2 பேரும். நல்லா கலாய்ப்பாளுங்க. போகடி. ஏய் ஷாலினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எது நினைச்சு பயப்படாத, சரியா? சரிக்கா, நான் வேற பயந்துட்டேன் நீங்கெல்லாம் பேசுறத பார்த்தோன்னே. சரிடி, பெரியப்பா வரல? அப்பா போயிட்டாங்கக்கா விட்டுட்டு. சரி நீ போ, எதையும் நினைச்சு பயப்படாத, சரியா? உன் டிபார்ட்மெண்ட்டை பார்த்து போ. நீ போயிருவியா? தெரியுமா உனக்கு?
அதெல்லாம் தெரியும்க்கா. அப்பா கூட காலேஜ் வரும்போது நான் எனக்கு பார்த்துட்டேன். அப்படியா? சரி சரி சரி, அப்ப நீ பார்த்து போ. சரிக்கா. சரி சந்தியாக்கா, பூவக்கா, ஈவினிங் பார்க்கலாம். பாய். சரி சரி, பாய். சரிடி, வா நம்மளும் போகலாம். இருடி போகலாம். இது சஞ்சய் எங்க? ஆளையக்காங்களே. வருவானா இருக்கும், வந்துகிட்டு இருப்பான்டி. சொல்லி முடியல. வரான் பாரு, எவ்வளவு ஃபாஸ்டா வரான் பாரு. ஆமாடி, நம்மளை தாண்டி பார்த்துட்டே வரான். வர வேகத்துல விட்டா நம்மளே இடிச்சிருவான். தள்ளி நிக்கணும்பா. போய் வாடி. உனக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? குரங்கு பையன் உன் மேலே இடிச்சாலும் இடிச்சிருவான். இங்க தள்ளி வாடி. அவ்வளவு பயமாடி அவன் மேல? குரங்கு பையன் கூட பைக்ல போன அனுபவம் இருக்குல்ல, அதான் இப்ப பேசுது இப்படி. ஓ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருதுடி, உனக்கு கீழே போட்டு எடுத்தான்ல. ஆமா ஆமா, அதுக்கு தான் உஷாராயிட்டேன். காது சபை கிழிஞ்சிரும் போல. எப்படி வரான் பாரு, சவுண்ட் போட்டுக்கிட்டு. ஹாய். ஹாய் கீர்த்திகா. ஹாய் சந்தியாக்கா. ஹாய் நிவி. என்ன கீர்த்திகா ரொம்ப அமைதியா இருக்கீங்க? சும்மா தான் நிவி, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதான் நான் அமைதியா இருக்கேன். ஓ சரி சரி. ஹாய் பூவலி அக்கா, ரொம்ப அமைதியா இருக்கீங்க? ஆமா, இப்பதான் இவ என்ன முத பாக்குறா, இல்ல ஹாய் வர சொல்லி அறிமுகமாகறா. அதான் பாக்குறேனே டெய்லி. காலையில என்னோட புகழ் தான் உங்க வீட்டுல பாடின மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, அதையே கேக்குறீங்க. டெய்லி சுப்பிரபாத மாதிரி அதான் ஓடுது. ஆனாலும் பூவலி அக்கா, நீங்க ரொம்ப தான் ஓவரா பண்றீங்க தெரியுமா? நான் என்னடி செஞ்சேன்? உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்ல. ரொம்ப தங்க பொறுப்பா இருக்கீங்க. நீங்க பொறுப்பா இருக்கிறீங்கன்னாயிட்டு நானும் உங்களை மாதிரி இல்லையா, எனக்கு திட்டு விழுது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இல்ல நீங்க வேலை பார்க்கும்போது எங்க அம்மா கண்ணில் படாம பண்ணுங்க வேலை. ஓகே? இது நல்லா இருக்கே நீ சொல்றது. சரி, என்ன கையில பேட்மிண்டன் பேக்லாம் வச்ச மாதிரி இருக்கு? அதுவா, அதுலயும் ஜாயிண்டா இருக்கேன்ல, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, அதான் கொண்டு வந்திருக்கேன். ஓ, இது வரையா? கராத்தே கத்துக்கிட்டு உங்க அண்ணிட்ட தான் வித்தையை காமிச்ச. இப்ப இது வர நடத்து. இதை வச்சு என்னைக்கு உங்க அண்ணன் ஆடி வாங்க போறானோ பாப்போம். ஓ, அதுவும் கேட்டுடுச்சா? படிச்ச வித்தையை செயல்படுத்தணும்ல, அதான் அப்படி. நீ நடத்து. உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? டே சஞ்சய், கொஞ்சம் பார்த்து கவனமாவே இருடா. ஹேய், நிறுத்துங்க. விட்டா பேசிக்கிட்டே போவீங்க போல, இப்பொழுதுக்கு நிறுத்த மாட்டீங்க போலயே. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், பேச்ச இப்பொழுதுக்கு நிப்பாட்ட மாட்டீங்க போலயே. 4 பொம்பளைங்க சேர்ந்துட கூடாது. காலேஜுக்கு வந்தீங்களா, சண்டை கடைக்கு வந்தீங்களா? திறந்த வாயை மூட மாட்டேங்கீங்களே 4 பேர் சேர்ந்தாலே. எப்பா முடியல. கொஞ்ச நேரம் பேசுறது கேட்க எப்படியோ இருக்கு. இருக்கும்டா, இருக்கும். உனக்கு ஏன் இருக்காது? சரி, நான் கிளம்புறேன். டே அண்ணா, நான் வரேன். சரி, பார்த்து போ. சரிடா அண்ணா. என்ன இப்படி நிக்கிறதாவே உத்தேசமா? கிளாஸ் ரூமுக்கு போகல? போகணும்டா. சரி, நான் பைக் கொண்டு பார்க்கிங் பண்ணிட்டு வரேன். சரிடா, கிளாஸ் ரூமுக்கு வந்துரு. சரி. சரிடி, நம்ம கிளம்பலாமா? சரிடி, வாங்க கிளம்பலாம். எடி கீர்த்தி, போற வழியில ஏதாவது கேண்டீன்ல வாங்கி சாப்பிட்டு போலாமாடி? இப்ப சுட சுட பஜ்ஜும் போண்டாவும் ரெடி ஆயிட்டு இருக்கோண்டி. கரெக்டான நேரம். வாயே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு போவோமே. தின்னி மாடு வெள்ளர வாயை திறந்தாளா எவ்வளவு அமைதியாவே இருந்தா. இப்ப பாரு, கேண்டீன்ல சுடுது பஜ்ஜி போண்டா வாசம் உங்க வர அடிச்சிட்டு எப்படி கூப்பிடுறா பாரு. அந்த அளவுக்கு அவளை இழுக்குது. ஹே, உனக்கு என்னடி தெரியும்? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? சுட சுட பஜ்ஜியும் அந்த போண்டாவும் வச்சு டீயோட குடிச்சா என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பொடி. எனக்கு ஒன்னும் தெரியண்டாமா. உனக்கு தெரிஞ்சா போதும். கற்பூர வாசனை போதுமா? நீயே சாப்பிடு. சரிடி, எங்கேயாச்சும் போகலாம் வாங்க. ஆளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ, அடுத்து எவன் இப்படி வரான்? கீர்த்தி நின்னடி, பொறுமையாவே போவோம். ஹேய், என்னடி இவன் ஒரு சைடா பார்த்துட்டு போறான்? போறது அந்த நிதின் தானே? ஆமா ஆமா, அவன் தான். ஹே கீர்த்தி, அங்க பாரு. என்னடி அங்க பாருடி, அது யாரு? நம்ம சாணி தானே? ஆமாடி, அவதான். அது யாரு? அந்த பரத் தானே? ஆமாடி கீர்த்தி, அவன் தான். வாங்கடி, இன்னைக்கு அவனை சும்மா விட கூடாது. ஐயோ, இங்க என்ன நடக்கு? அந்த பொண்ணு யாழ்னி அண்ணியோட தங்கச்சி மாதிரி இருக்கு. உருக்கி பையன் எப்படி நடந்துக்கிட்டுதான்? இருடா, வர இப்போ. டேய், என் கையை விடுடா. டேய் பரத். டேய் மச்சான், வேண்டாடா, விடுடா. கீர்த்தி வந்துட்டா. போடா, அவ என்ன பெரிய இவளா? அவ வந்தா பயந்துருவனோ? டேய் புருக்கி பையல, என் கையை விட்டுட்டு பேசுடா. விடுடா கையை. ஷாலினி, கீர்த்தியக்கா வந்துட்டியா? இவனை பாரு, என் கையை பிடிச்சிட்டு விட மாட்டேக்கா. என்ன அக்காவா? அவகிட்ட தின்னு நான் பயந்துருவேன் நினைச்சியோ? ஏய், இங்க பாருடி. டேய் புருக்கி பையல, அவ கையை விடுடா. என்ன? டேய் மச்சான், வேண்டாடா, விடுடா. பெரிய பிரச்சனை ஏறப்போகுது. போடா. டேய் தேவ், டேய்
என்னத்த பாக்கறா இப்படி? என்னடா ஆயிட்டா ஆதி? டேய் விஸ்வா, நீ வெளில வா. ஏன்டா என்னடா ஆயிட்டு? வாட வெளியில. ஏய் டேவ், வாங்கடா. என்னடா காலேஜ் முன்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு? அது நம்ம அர்ஜுனனோட அண்ணி தங்கச்சி தானே? ஆமாடா, அது யாழினி அண்ணியோட தங்கச்சி தான். ஏய், நீ என்ன அடிச்சிட்டல? பின்ன நீ செய்த காரியத்துக்கு உன்னை அடிக்காம நீ இப்ப அவ கையை விடுறியா இல்லையா? இல்ல அடிக்கிறதோட விட்டுட்டேன்னு நினைச்சுக்கோ. பின்ன நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்ப அவ கையை விடுடா பொறுக்கி நாயே. டேய் மச்சான், விடுடா பரத். தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிடாத, விடுடா. விட முடியாதுடி. நீ இப்ப அவ கையை விட போறியா இல்லையால? பின்ன நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஏ ஷாலினி, நீ அங்க போ. ஏ பூவை இவள அங்க கூட்டி போ. ஏ ஷாலினி இங்க வா. ஐயோ, இவங்களா? செம்ம அடி அடிக்கிறாங்களேடா. என்னடா நடந்துச்சு? அவளுக்கு என்ன அடிக்க சொல்லியே கொடுக்கணும்? டேய், என்னடா பிரச்சனை? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்ப என்னடா பண்ண போற? அவ யாரையும் அடிக்காம இருந்தாதான் அதிசயம். அடிக்கிறதா அவள் கை வந்து கலையாயிட்டே அதான் செஞ்சிட்டு இருக்கா. இப்ப நீ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? வாடா, மீட்டிங் வர லேட் ஆகுது. டேய், எதாச்சும் தெரியாதவங்கடா. இப்ப அண்ணியோட தங்கச்சி வேற. வாடா, என்ன பிரச்சனையோ போய் பார்த்துட்டு வருவோம். வாடா. நீ நினைக்கிற அளவுக்குலாம் அங்க ஒண்ணும் இருக்காது. நீ வேணா போ, உனக்கு 2 அடி சேர்த்து கொடுப்பா. ஐயோ, இன்னும் டென்ஷன் தான் ஆகுது இதை பார்த்தாலே. இப்ப வாரியா இல்லையாடா? மீட்டிங் வர லேட் ஆகுது. டேய் ஆதி, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டடா. ஐயோ, சொல்றதுக்குள்ள கால் வேற வந்துட்டா. இந்த மீட்டிங் வேற லேட் ஆகுதும்பா. சொல்றது கேட்கவும் மாட்டானே. இப்ப எதுக்கு இவங்களை பார்த்தா இவனுக்கு இவ்வளவு கோவம் வருது? எனக்கு 2 பேரும் மண்டபத்துல பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன். அப்ப இவன் கோவமா போனா அப்ப என்னவா இருக்கும்? அதுல இருந்தா ரொம்ப கோவப்படுறான். கேட்டதுக்கு எதுவும் சொல்லவும் மாட்டேன்ட்டான். வரீங்களா இல்ல இப்படி நீ வேடிக்கை பார்க்க போறீங்களா? ஆபீஸ்ல இருந்தா கால் வருது. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. லேட் ஆயிட்டு கிளைண்ட் எல்லாம் வந்திருப்பாங்க. நான் கிளம்புறேன். இல்லன்னா நீங்க இங்க நின்னுங்க. ஏய் மச்சான் ஆதி, நின்னுடா, நாங்களும் வரோம். ஏன் இப்படி பார்த்துட்டு நான் பார்த்த உடனே இவ்வளவு வேகமா போறாங்க? நான் இவனை அடிக்கிறத பார்த்துட்டு இவனையும் அடிக்கிறேனேன்னு தப்பா எதுவும் புரிஞ்சுக்கிட்டு போறாங்களா? நான் அவன் பண்ண தப்புக்கு தான் நான் அடித்தேன். நான் வேணும்னு எதுவும் பண்ணலை. அவன் பண்ண தப்புக்கு தான் அடித்தேன். நான் பண்ணது சரிதான், தப்பு இல்லை. டேய் பரத், உன்ன இருடா வர. டேய் சஞ்சய், இப்போ ஒழுங்கு மாதிரி சட்டையில இருந்து கையிடுடா. உன்னையெல்லாம் சட்டையை பிடிச்சதோட விடக்கூடாதுடா. உன்ன என்ன பண்றேன்னு பாரு இப்போ. டேய் சஞ்சய், போதும்டா விடு. நானுமே அடிச்சிட்டேன். இவனை சும்மா விடக்கூடாது கீர்த்தி. அதான் சொல்றேன்ல, கேளுடா. நானும் அடிச்சிட்டேன், நீ இப்ப அடிச்சிட்ட. போதும் விடு. டேய் சஞ்சய், என்னடா? உன் மேல இருந்து கையிடுடா. எடுக்க முடியாதுடா. உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். இருடா, உன்ன குடிடி. டேய் விடுடா. இப்ப குடுக்க போறியா இல்லையா? குடிடி. டேய் நிதின், அவளை விடுடா. உன்ன அண்ணா, டேய் நித்தின், நீ என்ன மாதிரி போற? இங்க என்ன நடந்துச்சு தெரியாம நீ படல ஏதாவது பண்ணிட்டு இருக்காத. விடுடா சஞ்சய. அடிடா பாப்போம். மேல கைய வச்சுட்டு போயிருவ. டேய் நிதின், வேண்டாம்டா, விடுடா. பரத்து மேலதான் தப்பு இருக்கு. மேல ஒரு அடி விழுந்துச்சு. நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்கோ. நித்தி, என்ன நடந்துச்சு தெரியாம நீ பட்டால பண்ணாத. டேய், எங்க அண்ணா மேல ஒரு அடி விழுந்துச்சு. நான் பின்ன என்ன பண்ணுவேன்னு தெரியாது பாத்துக்கோ. டேய், சொல்லியே குடுக்குற. நீ பண்ண தப்புக்கு அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, வேண்டாம்டா விடுடான்ட்டு. கேட்டியா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. போடா. டேய் மச்சான் நிதின், பரத்து மேலதான் தப்பு இருக்கு. அவங்க யாரும் எதுவும் தப்பு பண்ணல. இருடா உன. சொல்லாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சொல்லிக்கிட்டு இருக்கல. இருக்குடா உனக்கு. ஏய் போடா. என்னட்ட சொல்ற ஆகாஷ், பரத் என்ன செஞ்சான்? டேய் சொல்லாதடா. பரத்து தாண்டா நியூ அட்மிஷன். பிள்ளைங்க வந்தாங்களா, அவங்களை இன்னைக்கு ரேகிங் பண்றேன்னு சொல்லி ஒரு பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டான்டா. பரத், அவன் சொல்றது உண்மையாடா? கேக்குறேன்ல, சொல்லுடா. மச்சான் சாரிடா. என் மூஞ்சிலே முடிக்காதடா. சீ, நான் பண்ணது தப்புதான். சாரிடா மச்சான். என்கிட்ட சாரி கட்டி எதுக்கு? என் மூஞ்சிலே முடிக்காத. இனி என்கிட்ட பேசாத. போ. பண்ண தப்புக்கு அந்த பொண்ணுகிட்ட போய் சாரி கேளு. போடா. சாரி, அவங்க பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுக்கிட்டேன். என் மேலும் தப்பு இருக்கு சஞ்சய். என்னன்னு தெரியாம நான் உன்னை வேற அடிக்க வந்துட்டேன். சாரி. சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். உன்னோட முன்கோபத்தினாலையும் உன்னோட புரிதல் இல்லாம தன்மையினாலதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே புரிஞ்சிச்சு. பழையபடி நீ அதே தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவப்பட அடிக்கவா, சரியா?
அண்ணா உனக்கு ஒண்ணும் இல்லல? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆமாடா சஞ்சய், உனக்கு எதுவும் அடிப்படல? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல கீர்த்தி, நான் நல்லதா இருக்கேன். சஞ்சய் இவளுக்கு அண்ணனா? சஞ்சயோட தங்கச்சா இது? ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே, ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே. நிவி, சொல்லுடா அண்ணா. ஷாலினி, நீ இன்னுமா அழுதுகிட்டு இருக்க? அழாத. ஆமா ஷாலினி, அழாத. ஏன் அழுற? முதல் நாளே இப்படி எல்லாம் பிரச்சனை நடந்துட்டு எனக்கு பயமா இருக்கு. என்னத்துக்கு பயப்படுத? அவன் உன் கையை பிடிக்கும் போது அவன் கண்ணத்துல 4 பை வச்சிருக்கணும். அப்பமா உன் கையை விட்டுருப்பான். நீ தேவையில்லாம பயப்பட போய் தான் அவன் உன்னை சீண்டி பார்த்தான். பயப்படாத, தைரியமா இரு. அழுறது நிப்பாட்டு. சரிக்கா. சரி, எது நினைச்சு பயப்படாத. எது பிரச்சனை வந்தா என்ன கூப்பிடு, சரியா? சரிக்கா. வாடி சாலினி, கிளம்பலாம். சரிடி. சரி கீர்த்திக்கா, நான் கிளம்புறேன் கிளாஸ் ரூமுக்கு. சரி, எதுக்கும் பயப்படாத, பார்த்து போ. சரிடி கீர்த்தி, நாங்கள் 2 பேரும் கேண்டீன் போயிட்டு வரோம் அப்படியே கிளாஸ்க்கு. சரிடி. என்ன கீர்த்தி, நம்மளும் கிளம்பலாமா? சரிடா. தேவண்ணா, உனக்கு காய்ச்சலா? இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஆமா ஐஷு, இப்போ பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஐஷு, லேட் ஆகுது, போகலாமா? ஏடி, பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அப்ப நீ நானும் வரேன். பெரியண்ணா, நான் கிளம்புறேன். சரிம்மா ஐஷு, நீ போ. விஸ்வண்ணா, பாய். சரி சரி, பார்த்து போ. சரிண்ணா. ஹாய், வாங்க. என்னங்க முதல்ல இப்படி இருக்கு காலேஜ்? பயமா இருக்குங்க. கீர்த்தி, என்னடா? இது அந்த பொண்ணு தானே? ஆமா ஆமா, நீ கேக்குற விதமே சரியில்லை. சும்மா இருடா, எதுவும் பண்ணிட்டு போயிடாத. அதை நான் பாத்துக்கிட்டேன் என்ன பண்ணணும்னு, நீ கவலைப்படாத, சரியா? அடப்பாவி பயலே, ரொம்ப சிரிக்காத, வலியுது, தொடச்சுக்கோ. உனக்கு பொறாம. ஆமா ஆமா, பார்த்தா இவன் எனக்கு பொறாமன்ட்டு. போடா. என்னங்க கீர்த்தி, எதுவுமே பேச மாட்டேங்க? நீங்க 2 பேர் மட்டும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன முத நாளே இப்படி இருக்கு காலேஜ்? பயமா இருக்கு பார்த்தாலே. பயமா இருக்கா? ஏன்? உங்களை பார்த்துதான். என்ன பார்த்து எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல, சண்டை நடக்கும்போது நீங்க சண்டை போட்டதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாயிட்டு. ஏ ஐஷு, நீ அவர் சண்டை போட்டதை மட்டும் சொல்லுத. அவர் என்ன காரணத்துக்காக சண்டை போட்டாரு அது பார்த்துட்டு தானே இருந்த. எதுக்கு தேவையில்லாம பயப்படுற? அதானே, நல்லா சொல்லுங்க வைஷு. இல்ல இல்ல கீர்த்தி, எனக்கு அதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிச்சு. திடீர்னு சண்டை நடந்ததை பார்த்தனா, அதனால ஒரு பதட்டத்தில் அப்படி சொல்லிட்டேன். சாரிங்க, நான் அப்படி உங்களை சொன்னேன்னு எதுவும் நினைக்காதீங்க. இல்ல, பரவாயில்ல. என்னுள்ளே என்னை கண்டவள் யார் என்று என்னை காண செய்தாள், கேளாமல் நெஞ்சை கொய்தவள் சிற்பம் செய்து கையில் தந்தாள், யுகம் யுகம் காண முகம் இது போதும், புகலிடமின்றே உந்தன் நெஞ்சம் மட்டும் போதும், மறு உயிர் தந்தாள், நிமிர்ந்திட செய்தாள், நகர்ந்திடும் பாதை எங்கும் வாசம் வீச வந்தாளே. எல்லாம் நீ பார்த்த வேலை தானே? நீ பார்த்த வேலை நல்லா வேலை செய்து போல. ரொம்ப கோவமா இருக்காளோ வைஷு? சரிடா, விடு, போகட்டும், பார்க்கலாம். அதனால நீ அப்படி பேசிருக்க கூடாதுடா. அது எதுக்கு அப்படி பேசுனா? உனக்கு தெரியாதது இல்ல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி பேசாதடா. சரி வா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். வா, நம்ம ஆதி போய் பார்க்கலாம். டாய், இப்ப வரீங்களா இல்லையாடா? இதோ வரேன்டா. என்னடா இப்படி இருக்கா? கொஞ்சம் பொறுமையா இருடா, கேப்போம். ஆதி, ஆதி, என்னடா? இல்லடா, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? நீ இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? டாய், இது என்ன கேள்வி கேட்கிற? உனக்கு ஒண்ணா நாங்க கேட்க மாட்டோமா? எங்க ஃப்ரெண்ட் இப்படி இருக்க மாட்டியே. இப்படி இருந்தா நாங்க கேட்கதான் செய்வோம். எதுக்கு நீ இப்படி இருக்க? என்ன ஆயிட்டு? ஆமாடா, நல்லா தானே இருந்த, இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அது ஒண்ணு இல்லடா, இத கூட நீ கோவமா தானே சொல்ற. ஆதி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமாடா? கேளு. எதுக்கு இப்படி தயக்கம் என்கிட்ட? கேளுடா. இல்ல, நீ எதுக்கு அந்த கீர்த்தி பொண்ணை பார்த்தோன்னு இப்ப இவ்வளவு கோவப்படுற? அதை தவிர வேற எதுனாலும் கேளு. ஏண்டா ஆதி, நீ இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அன்னைக்கு நான் மண்டபத்துல வச்சு பார்த்தேன்டா. என்ன பார்த்த? இல்ல, நீ அந்த கீர்த்தி கிட்ட மண்டபத்துல கோவமா பேசிட்டு போகும்போது நான் பார்த்தேன். அதுல இருந்து அந்த பொண்ணை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுற. ஆனா என்ன பேசுனீங்கன்னு தெரியலடா. எதுக்கு? என்ன ஆயிட்டு? ஏன் அவங்கள பார்த்தாலே இப்ப ரொம்ப கோவப்படுற? வேற ஏதாவது பேசுங்கடா. இப்ப எதுக்கு அதை பேசிட்டு இருக்கீங்க? விடுங்க. எனக்கு என்னமோ நீ தேவையில்லாம அந்த பொண்ணு மேல கோவப்படுறேன்னு தோணுதுடா. ஏன் அப்படி உனக்கு தோணுது? இல்லடா, இப்ப காலேஜ்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஆனா இப்பவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு நீ கோவப்பட்டுட்டு தான் வந்த.
அங்க என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாடா? எனக்கு என்னமோ நீ சரியா அந்த பொண்ணை புரிஞ்சுக்கிடாம கோவப்படுறேன்னு எனக்கு தோணுதுடா. என்ன நான் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்ற நீ? அதான் நீ பார்த்தல எப்படி அடிச்சிட்டு இருந்தான்ட்டு. பாக்குறவங்க எல்லாம் இப்படிதான் அடிக்கிறா. அதான் பார்த்தல எப்படி அடிச்சான்ட்டு. இல்லடா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அடிக்கிறான்னா அந்த இடத்துல ஒரு காரணம் இல்லாமலாம் இல்லடா. அண்ணியோட தங்கச்சி இந்த சாலி பொண்ணு இருக்கல்ல, அவளை ஒருத்தர் ரேக்கிங் பண்றேன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டான். அதுக்கு தாண்டா அந்த பொண்ணு போய் அப்படி அடிச்சாங்க. அப்படிலாம் இருக்காதுடா. இவளாவே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை போய் அடிச்சிருப்பான். இல்லடா, இதுதான்டா நடந்த உண்மை. நானுமே பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் அவனை இப்போ அடிக்கலான்னு கிளம்புனேன். அவங்க அடிக்கிறத பார்த்தோன்னு தான் நான் அப்படியே நின்றுட்டேன்டா. ஆதி, முத நீ அந்த பொண்ணை எப்படி பார்த்த? உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப பண்றத தானடா அப்பவும் அந்த பொண்ணு பண்ணாங்க. அப்போ நீ அந்த பொண்ணை பார்த்த ரசிச்ச. நீ கிட்டின்னு இந்த பொண்ணு பின்ன போய் பேசுறத பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இப்ப என்னடா ஆயிட்டு? அதேதான் அந்த பொண்ணு பண்றாங்க. நீ என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்க அவங்கள பத்தி. எங்க ஆதியா இப்படி இருக்கான்னு நாங்களே உன்னை பார்த்து வியந்து போனோம். நீ என்ன இப்ப இப்படி இருக்க? என்னடா ஆயிட்டு? உங்க 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையாடா? எனக்கு என்னமோ நீ அந்த பொண்ணு சரியா புரிஞ்சுக்கிடலையேன்னு தோணுதுடா. என்ன பிரச்சனைடா? என்ன நடந்துச்சு சொல்லேன்டா. மண்டபத்துல வச்சு அந்த பொண்ணு என்ன அடிச்சுடாடா. ஆதி, என்னடா சொல்ற? எதுக்குடா? எதுக்கு ஒன்னு அடிச்சாங்க? இல்லடா, அது வேண்டாமே. சரிடா ஆதி, உனக்கு சொன்ன தயக்கமா இருந்தா அதெல்லாம் சொல்ல வேண்டாடா. அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சோ எங்களுக்கு தெரியலடா. எதுக்காக உன்னை அடிச்சாங்கன்னு புரியல. சரி, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. உனக்கு நாங்க சொல்லி தெரிய வேண்டியது இல்லடா. நீ நல்லா ஒரு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுடா. எனக்கு என்னமோ நீங்க ஒரு தப்பான புரிதல்ல 2 பேரும் யோசிச்சு இப்படி இருக்கிறீங்களோன்னு தோணுதுடா. அந்த இடத்துல 2 பேர் மேல யாரு மேல தப்பு இருக்குன்னு எங்களுக்கு தெரியலடா. ஓ மேல தப்பு இருக்குதா இல்ல அவங்க மேலதான் தப்பு இருக்குதான்னு தெரியலடா. ஒரு புரிதல் இல்லாம இப்படி இருக்கீங்க. சரி, ஏதோ ஒண்ணு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுடா. ஆமாடா ஆதி, இப்ப கூட காலேஜ் விஷயத்துல அந்த பொண்ணு மேல எந்த தப்புமே இல்லடா. அந்த பையன் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு தட்டி கேட்டா, அவ்வளவுதான். அதுக்குதான் அடிச்சாங்க. சரி, நீ ஏதோ ஒண்ணு நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுடா. என்ன கீர்த்தி, குறுக்கி பயல உன்ன. டேய் ஆதி, நீ பெரிய முட்டாள்தனமே பண்ணிட்டடா. அன்னைக்கு அந்த பொண்ணு உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சி பேசினா, கொஞ்சமாச்சும் நீ அதை காது கொடுத்து கேட்டியா? அந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலுமே அந்த இடத்துல அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அவளும் அதே மாதிரி தானே பண்ணினா. பண்ண தப்புக்கு எவ்வளவு சாரி கேட்டா. நான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்கல அதெல்லாம். அவ என்னை அடிச்ச கோபத்துல நானுமே நிதானம் இல்லாம நிறைய பேசிட்டேன் அவளை. அவ எவ்வளவோ புரிய வைக்க பார்த்தா. அந்த இடத்துல அதை கேட்கிற மனநிலைமையிலும் இல்லை. நிறைய பேசிட்டேன். சாரி கீர்த்தி. நேற்று முன்னிரவில் திலவு மடியில் காற்று நுழைவதேனோ உயிர் கலந்து கலித்திருந்தே. இன்று விண்ணிலவில் அந்த ஈர நினைவில் கண்டு தவிப்பதே. வாங்கம்மா, பூ வாங்கிட்டு போங்கம்மா. யானி, பூ வாங்கி தரட்டுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்லக்கூடாதுமா. கோயில் வாசல்ல நின்றுட்டு பார்க்கறதுக்கே புதுசா கல்யாணம் முடிஞ்ச ஜோடி மாதிரி தான் இருக்கீங்க. பூ வாங்கி வைக்க வேண்டியதானம்மா. எதுக்கு வேண்டாங்க? கோயிலுக்குள்ள போகும்போது பூ வச்சுட்டு போமா. இல்ல, எனக்கு வேண்டாம். அப்படிலாம் யாராச்சும் பூ தரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாதுமா. தட்டாம வாங்கி வச்சுக்கணும். பூ தரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதுவும் கோயில் வாசல் நின்று அப்படி சொல்லலாமா? பூ வாங்கி வச்சுட்டு போமா கோயிலுக்கு. நான் வியாபாரத்துக்காண்டி சொல்லலை, நல்லதுக்கு தான் சொல்லுதேன். சரி, கொடுங்க. எத்தனை முழமா பூ வேணும்? அந்த குடையில இருக்க பூவெல்லாம் கொடுத்துருங்க. ஐயாவுக்கு பொண்டாட்டி மேல ரொம்ப பாசமோ? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட பூ வேணுமான்னு கேட்கும்போது வேண்டான்னு சொன்னிச்சு. உன் முகமே வாடி போயிட்டு பார்க்கறதுக்கு. இப்போ அந்த பொண்ணு பூ கேட்டது தான் தாமதம். ஒரு கூட பூவே வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுதியே, அதான் கேட்டேன். ஐயாவுக்கு ரொம்ப பாசமோன்ட்டு. அதுவாம்மா. சரிம்மா, நீங்க பூ கொடுங்க. ஏம்மா, உனக்கு ஒரு கூட பூ போதுமாம்மா? ஐயோ, அப்படிலாம் எனக்கு எதுவும் வேண்டாம். ஒரு 3 முழம் பூ போதும், அது மட்டும் கொடுங்க. ஏன் யாழினி, எல்லாம் வாங்கிக்கோங்களேன். அந்த அம்மா கோயில் வாசல் வச்சு பூ வேண்டான்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்காண்டி தான் பூவே வாங்குறேன். இல்லைன்னா நான் இப்போ வாங்கியிருக்கே மாட்டேன். எனக்கு பூ வைக்கிற இப்போ மனநிலைமையும் இல்லை. அவங்க கேட்ட பூ மட்டும் கொடுங்கம்மா. இதை தரையா தயா. யாழினி, இந்தாங்கம்மா. இந்த பூ வச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் அழகு தான் கூடி போயிட்டு. அழகா இருக்கீங்க 2 பேரும். ஜோடி பொறுத்தும் அழகா இருக்கு. வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே. பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம். பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு. தம்பி, தம்பி, ஏமா போ. 2 பேர் கனவு உலகத்துக்கே போயிட்டாங்களா?
ஏ தம்பி காது கேக்குதா? ஏமா உனக்கு காது கேக்குதா? ஏ தம்பி ஒரு கூட பூ கேட்ட தம்பி இங்க பாருங்க, காது கேக்குதா உங்களுக்கு? கூப்பிட்டீங்களாம்மா? காது கேட்டுட்டா கூப்பிட்டது 2 பேருக்கும் இப்பமாவது நல்லா தையா பாக்குறீங்க 2 பேரும். சரி, நல்லா இருந்தா சந்தோஷம்தான். சரிம்மா, கோயிலுக்குள்ள போங்க. நல்ல பிள்ளைங்க. நீ இன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே. யாழினி வாங்கம்மா உள்ள போகலாம். ம் வாங்க தம்பி அர்ஜுன். அம்மா பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்களே, எல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் அம்மா ஏற்கனவே பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. நான் எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கேன். நீங்க வரணுமே தான் நானுமே காத்துட்டு இருந்தேன். அப்படியா? சரி, இந்தாங்க தம்பி. அம்மா சொன்ன மாதிரி உங்க 2 பேர் பேர்லயும் அர்ச்சனை பண்ணியாச்சு. இது அம்மாட்ட கொண்டு கொடுத்துருங்க. சரி சரி தம்பி, நான் வரேன். சரியா? சுவாமி, நான் மனதில் எவ்வளோ ரொம்ப ஆசைப்பட்டு நான் இவங்களை கட்டிக்கிட்டேன். எனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீர் தான் அமைச்சு கொடுக்கணும். சாமி, நான் மனதளவில் ரொம்பவே குழம்பி போயிருக்கு. என்னால் ஒரு தெளிவான முடிவு எதுவுமே எடுக்க முடியலை. நீர் தான் எனக்கு முன்னே நின்று ஒரு நல்ல வழி காட்டணும். யாழினி கிளம்பலாமா? ம் அண்ணே வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? உங்க பேரை சொல்லி ரொம்ப நல்லா இருக்கேன்னா அர்ஜுன் அண்ணா. போதுண்டா நீ பேசுனதெல்லாம். ஆமாண்ணே, உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். அது யாருண்ணா? அர்ஜுன் அண்ணா அண்ணியா? ஆமாடா. அப்படியா? சரி 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 அண்ணே, அப்ப 2 இளநியாவது குடிச்சிட்டு போங்கண்ணா. யாழினி, இந்த இளநியாச்சும் குடிக்கீங்களாமா? அதான் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வேண்டான்னு சொல்கிறேன்ல. பின்ன எதுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம், வீட்டுக்கு போனால் மட்டும் போதும். இல்லடா, இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னொரு நாள் வரும்போது சாப்பிட்றேனடா. சரிண்ணே. அம்மா. வாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சா? சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டீங்களா? அதெல்லாம் கும்பிட்டாச்சுமா. சரிடா. சரிம்மா, கொஞ்சம் வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிடா, யாழ்னிக்கிட்டையும் சொல்லிட்டு போடா. வரேன். ம் சரிம்மா, நான் வரேன். சரிடா, சீக்கிரம் வந்துரு. சரிம்மா, வேலை முடிஞ்சா வருவேன். சரிம்மா யாழ்னி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. சரித்தா.